ஹாய் வியூவர்ஸ், நான் தான் சிந்து பேசுகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இனிமேல் வர சில வீடியோக்களில் நம்ம ரியாக்டை பற்றி பார்க்க போகிறோம். ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் ஜேஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரியாக்ட் நேட்டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரியாக்டை நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெஸ்பான்சிவான ஒரு யூஐ வந்து கிடைக்கிறதுக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரியாக்ட் ஜேஎஸ் இருக்குது, ரியாக்ட் நேட்டிவ் இருக்குது. ரியாக்ட் ஜேஎஸ் வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரியாக்ட் நேட்டிவ் வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ட் ஜேஎஸை பற்றி பார்க்கலாம். ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிறது ஒரு லைப்ரரி தான், அது ஃப்ரேம்வொர்க் கிடையாது. லைப்ரரினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடியே பில்டினா சில ஃபங்க்ஷன் கிளாஸஸ் சில நேம் ஸ்பேஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கும், அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ரீயூசபிள் யூஐ காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதனால வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணவும் முடியும். இதில் மெயினாக இருக்கிறது என்னென்னா வர்ச்சுவல் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஒரு யூஐ பேஜ் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு HTML பேஜஸ் இருக்கும். அந்த HTMLோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறது எதுனா டாம் தான் ஹேண்டில் பண்ணும். இதில் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணாலுமே ஃபுல் டாமுமே உங்கள் யூஐயில் வந்து ரீலோட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு யூஐ பார்ட் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வர்ச்சுவல் டாமில் ஒரிஜினல் டாமோட காப்பியை எடுத்து வச்சு எந்த யூஐ பார்ட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த யூஐ பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு ரீலோட் ஆகும். அதனால தான் ரியாக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். அதே மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில லாங்குவேஜோட பேசிக் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். அது என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் பேசிக் நாலேஜ் இருந்திருக்கணும், HTML5ஓட டேக்ஸ் எலிமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சிஎஸ்எஸ்ஸை பற்றி நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கார்டாக இருக்க என்விரான்மெண்ட்ஸ் என்னெல்லாங்கிறது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நோட்.js நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுது. அந்த எடிட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது என்னன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நோட்.jsஓட இன்ஸ்டாலேஷனை நம்ம இங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் node.js.org வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். நோட்.jsஐ நம்ம சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட். இந்த பாத்தில் தான் உங்கள் நோட்.js வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. இன்ஸ்டால். %75 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 25% தான் இருக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நோட்.js என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நோட்.jsஓட வேர்ஷனை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்தது நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸோட விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த பாத்தில் தான் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆக போகுது. இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்க.
Visual Studio Code வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கு. Visual Studio Code இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம React JS அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி React ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு பேக்கேஜ், நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணணும். முன்னாடி டி ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் npmங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர் அண்ட் npm ஸ்பேஸ் இன்ஸ்டால். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீன் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து நம்மளோட இதுலேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்மளோட இந்த ஃபைல்லையே நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. React JS அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்கேஜை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் npx create React my first application. நான் ஒரு React JS அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறேன். இதில் என்னெல்லாம் பேக்கேஜ் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அத்தனை பேக்கேஜ் இதில் இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கு நல்ல டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சு நம்மளுக்கு தேவைப்படும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ மை ஃபர்ஸ்ட் ஆப்புங்கிற React JS அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோன்னா இதுக்குள்ளார போயிட்டு இங்கே நம்மளுக்கு ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. npm ஸ்டார்ட் நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் இங்கே லான்ச் ஆகும். டிஃபால்ட் பேஜ் தான் லான்ச் ஆகும், அதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது நம்மளோட டிஃபால்ட் பேஜ் ரியாக்ட் அப்ளிகேஷனில் என்ன இருக்கோ அது வந்து இப்போ ஓப்பன் ஆகி இங்கே காமிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ரியாக்ட் அப்ளிகேஷன் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான் ரியாக்ட் அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர். நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது Node.js-ஓட பேக்கேஜ் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் இதோட ஃபோல்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இனிமேல் வரப்போகிற வீடியோவில் நம்ம JSX-னா என்னன்னு பார்க்கலாம், பெபிள்னா என்னன்னு பார்க்கலாம். இன்னும் சில இன்ஃபர்மேஷனை நம்ம வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல
இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம். பை.